இந்த 100 நாட்களில் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் அங்கிருக்கின்ற அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து ஆய்வுகள் நடத்தி மக்களிடம் அரசிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதில் இந்த 100 நாட்களுக்குள் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வும் கண்டிருக்கின்றது. செல்லுகின்ற இடமெல்லாம் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள், அதிகமாக உழவர்கள், அது இல்லாமல் வணிகர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார். இந்த கோபம் என்று ஒரு அலையாக மாறி இருக்கிறது. இந்த அலையை தேர்தல் நேரத்திலே ஒரு பேரலையாக மாறி திமுக படிதோல் வரையும். ஏன்னா போற இடத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் காசு, லஞ்சம், ஊழல் ஊழல் ஊழல். அங்க உள்ள அந்த உள்ளூர் பிரச்சனை மட்டும் இல்லை, அந்த மாவட்டத்தில் தென் மாவட்டத்துக்கு போனா அங்க கனிம வள கொள்ளை, மேற்கு பகுதியில போனா அங்கேயே இதேதான் பிரச்சனை, டெல்டா பகுதியில போனா அங்க மணல் கொள்ளை இருக்குது, எல்லாம் டாஸ்மார்க் பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்குது. எங்க பார்த்தாலும் இது சரியான இல்ல, சாலைகள் சரியான முறையில போடல, கொள்ளடிச்சிருக்காங்க. இப்படிதான் மக்கள் எல்லாம் அனைத்து மக்களும் பேசிட்டு இருக்காங்க. அதனால அந்த வகையில திமுக மீது மிகுந்த ஒரு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். சமூக நீதினு சொன்னாலே திமுக சமூக நீதி விரோதி அப்படின்னு எல்லா மக்களும் பேசிட்டு இருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இன்னொரு பக்கம் இருக்கிறது. இதெல்லாம் பல வகையான பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த ஒரு நாள் நான் பார்த்திருக்கிறேன். நான் மக்கள் பிரச்சனைகள் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சேலம் மாவட்டத்துல சரபங்கா நதி அங்க அடிவாரத்துல நான் போனேன். தொடங்குகிற இடத்துல போனா அவ்வளவு தெளிவான சுவையான நீர். ஆனா கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா சாக்கடையா மாறிடுச்சு. அதே போல சரபங்கா மேற்கு, சரபங்கா கிழக்கு, திருமணி முத்தா, அதுவும் ரொம்ப தெளிவான நீர். ஏற்காடு மலையிலிருந்து வசிஷ்ட நதி ஆத்தூர் பகுதியில அங்க போய் பார்த்தேன். வசிஷ்ட நதியில அவ்வளவு தெளிவான நீர். எல்லாமே நீர் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம பயன்படுத்த முடியல. கடந்த கால திட்டங்கள் வகுப்புல அந்த திட்டங்கள் வகுத்து இந்த சரபங்கா நீர் நீரையும் திருமணி முத்தா வசிஷ்ட நதி நீரையும் தேக்கி வச்சு அதை நம்ம சேலம் மாவட்டம் முழுவதும் பயன்படுத்தினா மேட்டூர் உபநீர் திட்டத்தை கூட அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இருக்கு. சரபங்கா நதியில வர நீர் அத்தனையும் பனமரத்தப்பட்டி ஏரியில விட்டா போதும். அது வழியெல்லாம் இருக்கு. அது ஒரு டிஎம்சி தண்ணி பனமரத்தப்பட்டி தொடர்ந்து ஆண்டு முழுவதும் தண்ணி போயிட்டு இருப்பாங்க. சேலம் மாநகரத்து குடிநீர் பிரச்சனை 100 விழுக்காடு தீரும், நல்ல தூய்மையான தண்ணி கிடைக்கும். அதுல இந்த சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் உபநீர் திட்டம் நிறைவேற்றணும் நீண்ட கால கோரிக்கை. இப்போ சேலம் நகரத்து பகுதியில சாயப்பட்டறை, அதாவது டெக்ஸ்டைல் பார்க்குன்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஆனா அதுல என்ன பண்ணிட்டாங்க, டெக்ஸ்டைல் பார்க் பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுல என்ன சாயப்பட்டறை, அதுல சாய கழிவுகளை சுத்திகரிக்கின்ற ஒரு பகுதியாக மாத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப மோசமானது. இது கடுமையாக எதிர்க்கின்றோம். இது என் தலைமையிலே நான் போராட்டம் அறிவிக்க போறேன். சேலம் அப்படி அறிவிச்சாங்கன்னா சேலம் மாநகரம் முழுவதும் அழிந்து விடும். இன்னைக்கு நிலத்தடி நீரே கிடையாது, குறைஞ்சிடுவது. அந்த நிலத்தடி நீரும் சாயப்பட்டறைன்னா இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கழிவு, சாய கழிவு. இதனாலதான் பவானி ஆறு கெட்டு போயிடுச்சு, நொய்யல் ஆறு நாசமா போயிடுச்சு, காவிரி ஆறு இதெல்லாம் காவிரி கிளைகள். இதெல்லாம் ஒரு நகரமே, திருப்பூர் நகரமே இன்னைக்கு சாய கழிவு, ஈரோடு நகரமே இன்னைக்கு ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குனால அது சேலத்துக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. முன்னெச்சரிக்கையா நான் சொல்ல நான் இது அவசியமா அதை தடை செய்யணும். இங்க டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வாங்க, அதுல சும்மா வியாபாரம் மட்டும்தான் பண்ணணும். தவிர அதுல சாயம் பிரச்சனையே அது எதுவுமே கொண்டு வரக்கூடாது. அது உறுதி கொடுத்தாதான் இந்த டெக்ஸ்டைல் பார்க்கை நாங்க இங்க வரவிடுவோம். இல்லைன்னா வேண்டாம், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் பார்க்கே வேண்டாங்க. சேலத்துல அந்த செட்டி சாவடி பகுதியில குப்பையை எரிச்சு குப்பையினால டயாக்சைட்ல இருந்து எவ்வளவு கேன்சர்ல இருந்து எவ்வளவு பிரச்சனை சேலம் மாநகரம் ஏற்கனவே இருக்கு. அந்த பிரச்சனை அது உறுதிப்படுத்த இன்னும் அதிகப்படுத்துகின்ற வகையில சாய கழிவுகள் சாயப்பட்டதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு திமுக மேல தினம் ஊழல் குற்றச்சாட்டு, தினம் ஒண்ணு பார்த்தா அன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துல 2500 பொறியாளர்கள் அதிகாரிகளை நியமிக்கின்ற வகையில 888 கோடி ரூபாய் ஊழல் என்று அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. 250 பக்க அறிக்கை, எல்லாமே ஆதாரத்துடன் கொடுத்திருக்கிறாங்க. 2000 கோடி ஊழல் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல ராம்சார் அங்கீகரிக்கப்பட்ட பகுதியில கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்துட்டா 2000 கோடி. அதுக்கு
நீதிமன்றம் தடை கொடுத்துருக்காங்க. தடை கொடுத்தா போல யார் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, யாரு அது உடந்தையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உள்ள போடுங்க. இதெல்லாம் அழிக்கின்ற செயல். டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து, அந்த நெல் எடுத்துட்டு போறது, நெல் அழிக்கிறது. இது இல்லாம டாஸ்மார்க் ஊழல் 1000 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது உச்ச நீதிமன்றம் போய் இப்ப ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. மணல் கொள்ளையில சாதாரண கொள்ளை கிடையாது. 4700 கோடி ரூபாய் மணல் கொள்ளையில ஏதோ லேசா மேல கீறி இருக்காங்க, கொள்ளைதான். ஆழமா போனாங்கன்னா 40,000 கோடின்னு வரும். ஆனா நிச்சயமா நடக்கும். அது தென் மாவட்டங்களில் கனிம வள கொள்ளை வந்து சாதாரணமா இல்லை. நான் கண்முறையா பார்த்துட்டேன். அங்க ஒரு பெரிய காட்ஃபாதர் இருக்கு. அது நிச்சயமா சிபிஐ என்கொயரி வரும். அதை நாங்க வர வைப்போம். இல்ல யார் யார் இருக்கிறாங்களோ எங்களுக்கு எந்த குவாரியும் நாங்க சொந்தமா வச்சிடலன்னு சொன்னா போதாது. காட்ஃபாதர் எல்லாம் மத்தவங்களை இயக்கிட்டு இருப்பாங்க போலதான். அவருக்கு இன்னொரு மேல காட்ஃபாதர் இருக்கா. எல்லா காட்ஃபாதர் பத்தி எங்களுக்கு தெரியும், ஏன்னா நடந்திருக்கு தெரியும் எங்களுக்கு. நிச்சயமா இதெல்லாம் எல்லாமே உறுதியாக இந்த என்கொயரி வரும், சிபிஐ என்கொயரி வரும். அதனால திமுக மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டாங்க. திமுக ஆள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி, நிர்வாகம்னா தெரியல, கடன் சுமை அவ்வளவு இருக்கு. இவங்க பொய்ய சொல்லிட்டு 11,32,000 கோடி தொழில் முதலீடு வந்திருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். நிதியமைச்சரும் தொழில்துறை அமைச்சர் பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. அதிகமா வந்தது 1,00,000 கோடி தான் தொழில் முதலீடு 4.5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் வந்திருக்கு, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அமைச்சரவையில அவங்க அனுமதி கொடுத்தது 3.25 லட்சம் கோடி தான். 1.5 லட்சம் கோடி அனுமதி கொடுத்துட்டு நீங்க எப்படி 11,32,000 கோடி தொழில் முதலீடு வந்திருக்குன்னு எப்படி சொல்லுங்க? புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேற, ஒப்பந்தம் போடுறது கையெழுத்து யார் வேணா போடுவாங்க. அதுல எவ்வளவு வந்திருக்குன்னு தான். அதுல 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சா? இப்படி எல்லாம் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு. அதனால நிச்சயமா இதை மக்கள் முழுமையாக திமுகவை எதிர்க்கின்றார்.